Hello everyone, welcome to Electrical Brains. Basic Engineering subjectல first நம்ம Fundamentals of Electrical Engineering பற்றி படித்தோம். நெக்ஸ்ட்டு Electronics Engineering பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோட கான்செப்டை அப்ளை பண்ணுற ஒரு சப்ஜெக்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர்னா என்ன, ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டரில் இருக்க மெயின் பார்ட்ஸ் CPU, இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் அண்ட் மெமரி யூனிட்ஸை பற்றி படித்தோம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸு, நெட்வொர்க் டோபாலஜி, கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்நெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லலாம், இல்லை செட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் தான் என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த ப்ரொசீஜரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஃப்ட்வேர் தான். எந்த லைன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கடுத்து எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை சொல்கிறது சாஃப்ட்வேராக இருக்கும். இந்த லைன் எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்டெப் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதும் இந்த சாஃப்ட்வேராக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லலாமா, இல்லை கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் தான் என்ன பண்ணுது, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் போது அந்த ப்ரோக்ராமுக்கு கைட் பண்ணுது, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும், இங்கே ஸ்டாப் பண்ணால் ப்ரோக்ராம் முடியுமா அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் கைட் பண்ணுறது யார், இந்த சாஃப்ட்வேர் தான் கைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ சாஃப்ட்வேர்னா என்ன, செட் ஆஃப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்லை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராமை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறது இந்த சாஃப்ட்வேராக தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் தான் ஒரு ப்ரோக்ராம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்கிறதா இருக்கும். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேரில் 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை மட்டும் பண்ணுறதா இருக்கும். ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு தனியாக சேலரி பே பண்ணணும்னு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எத்தனை நாள் ஜாபுக்கு வந்தாங்க, எத்தனை நாள் லீவ் எடுத்தாங்க, அந்த அதை மட்டும் என்ட்ரி பண்ணுவாங்க, அவங்க சேலரி ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி காட்டும். இந்த மாதிரி பே ஸ்லிப்பை ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி பில்லிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க இல்லையா, எல்லாம் நிறைய மால்ஸ்லலாம் போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பார்கோட் ஸ்கேனரை வச்சு இந்த ஸ்கேனிங் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நேரம் ரேட்டு விழும், பில் ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி பில்லிங் சிஸ்டம், அக்கௌண்டிங், ஒரு கம்பெனியோட ஒரு ஆர்கனைசேஷனோட வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க, அக்கௌண்டிங் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஏதாவது நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம், புள்ளி விவரம் அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லேப்டாப்பில் இல்லை பிசிலையோ MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இதெல்லாமே என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவை தக்கன மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம்ல. ஸோ ஒரு பர்டிகுலர் வேலையை செய்கிறதுக்கு மட்டும் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இருக்குது சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னென்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொன்னோம் இல்லையா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லாமல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகாது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அந்த இடத்துல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். அப்போ அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் தி ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஹோல் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேராக தான் இருக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது நமக்கு தேவையான அப்ளிகேஷன் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரே கண்ட்ரோல் பண்ணுற செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையே கண்ட்ரோல் பண்ணுது, எதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம், CPU, இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், மெமரி யூனிட்லாம் சொன்னோமா. இந்த நம்ம கொடுக்குற டேட்டாவானது இன்புட்லேருந்து உள்ள CPUக்கு போகுதில்ல, CPUலேருந்து ALUக்கு போகும் அண்ட் மெமரி யூனிட் போகும், நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி டேட்டா ஃப்ளோலாம் நடக்குது இல்லை, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார், அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். சிஸ்டம் சாஃப்ட்வேர் நினச்சா நம்ம கொடுக்குற டேட்டாவை உள்ளே கொடுக்க விடாமல் பண்ணும் அண்ட் டிஸ்பிளே பண்ணாமல் பண்ண முடியும். ஸோ ஹோல் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனே கண்ட்ரோல் பண்ணுறது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா விண்டோஸ், யூனிக்ஸ், தாஸ்ன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, இதெல்லாம் என்னது சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா? இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது ஓரளவு ஐடியா கிடைக்குதா. சாஃப்ட்வேருங்கிறது செட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இதுதான் என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராமை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது. இங்கே ப்ரோக்ராம் இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகணும், இங்கே போய் முடியணும், இது வரைக்கும் முடிஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்கிறது இந்த சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரில் 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா பர்டிகுலராக
நம்மளோட ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரே கண்ட்ரோல் பண்ணும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது பர்டிகுலராக இந்த அப்ளிகேஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதில் ஃபங்க்ஷன் என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் படித்தோம் இல்லையா, அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல இருக்க ஒரு பார்ட் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாது. சிஸ்டம் சாஃப்ட்வேரும் உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதுக்குள்ளே இருக்க போகுது. ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் தி ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் ஹார்ட்வேர் அண்ட் அதர் ரிசோர்சஸ் இன் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அந்த கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்னா என்ன, சிபியு, மெமரி யூனிட்ல ரேமு, ரோமு, இதெல்லாம் வெளியில் பார்ட்டாக தெரியும் இல்லையா. அந்த ஆப்ரேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்லாம் என்ன, அசைனிங் ப்ராசஸர்ஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் டாஸ்க், அலோகேட்டிங் அண்ட் மேனேஜிங் மெமரி அண்ட் அதர் ஸ்டோரேஜ் ஏரியா, கமாண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஹேண்ட்லிங் ஜாப் டிரான்சாக்ஷன், maintains internal clock, scheduling of various tasks, establishing and enforcing priorities for different jobs, coordinating and managing peripheral devices, input-output management, establishing data security and integrity. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணுதுன்னா டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அசைன் பண்ணுது. இந்த ஹார்ட்வேர் வந்து இந்த வேலையை செய்யணும், இந்த ஹார்ட்வேர் இந்த டாஸ்க்காக பண்ணணும் அப்படிங்கிற அசைன் பண்ணுறதே இது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, மெமரி அலோகேட் பண்ணுறது. பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு பார்த்தோம் இல்லையா, ரேமு, ரோம்னு. இந்த டேட்டா வந்து நம்ம ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னா நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா ரேமில் போய் ஸ்டோர் ஆகணுமா, ரோமில் போய் ஸ்டோர் ஆகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது என்னது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம கொடுக்குற கமாண்டை வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மிஷின் லாங்குவேஜுக்கு போய் அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கும் இல்லையா, அதை பண்ணுறதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணுது. ஸோ ஒரு டாஸ்க்கு அடுத்து இந்த டாஸ்க் நடக்கணும், இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜாப் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஜாப் அலோகேஷன், அந்த பெர்ஃபார்மிங் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அடுத்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஒரு ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம இன்புட் டிவைஸ் கொடுக்கணுமா, அவுட்புட் டிவைஸ் கொடுக்கணுமான்னு டிசைட் பண்ணி நம்ம கமெண்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, இதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோமா, ஸ்டோர் பண்ண போகிறோமா அப்படி நம்ம கொடுக்குற கமெண்ட்டுக்கு அதுதான் என்ன பண்ணுது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணி ஒர்க்கை அசைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே செக்யூரிட்டியாக இருக்கணும், அது நமக்கு மட்டும் தான் புரியணும். வேற யாராவது ஒரு ஆள் நம்மளோட சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண சில பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, இதையும் மேனேஜ் பண்ணுறது என்னது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ கம்ப்யூட்டரோட மெயின் பார்ட் அப்படின்னு பார்த்தா சிஸ்டம் சாஃப்ட்வேர். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கம்ப்யூட்டரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது, எல்லா டாஸ்க்கையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம், இன்டராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி டாஸ்கிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் சிஸ்டம். இதில் சில வேர்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்க்கும் போதே சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் பார்த்துருக்கோம். பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் மேலே வர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருந்தோம். அதோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு, டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற விதம், அக்யூரசி, பவர் கன்சப்ஷன் இதெல்லாம் ரொம்ப பெட்டர் ஆகிட்டே இருந்துச்சு. விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு OS சிஸ்டம். மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரே டைமிங்கில் 2-3 ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். மல்டி ப்ராசஸிங்னா நிறைய ப்ராசஸே நடந்துட்டு இருக்கும். இந்த சைடு தனியாக ஒரு ப்ராசஸ், நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராசஸ், சைமல்டேனியஸாக நிறைய ப்ராசஸ் பண்ணுறது மல்டி ப்ராசஸிங், மல்டி டாஸ்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஒரே டைமிங்கில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகாது, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்லோவாகாது, பவர் கன்சப்ஷன் அதிகமாகாது, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம்னா பேஸ்ட் ஆன் அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து கிளாஸிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் இதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்னா அதோட ஃபியூச்சர்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூசர்னா யார், நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம தான் யூசர். நமக்கு எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு பேசிக்ஸை வச்சு நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறோம். நமக்கு அதை பார்த்தா புரியணும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த ஆப்ரேட்டிங் உங்களுக்கு என்னதுன்னு புரியுதா? நம்ம லேப்டாப்பையோ இல்லை சிஸ்டத்தையே ஓப்பன் பண்ணால் விண்டோஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா, விண்டோஸோ லினக்ஸோ ஓப்பன் ஆகும்ல, அதுதான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது.
ஸோ விண்டோஸ்லாம் பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, ஓப்பன் பண்ணாலே கீழே அதுவே உங்களுக்கு கிராஃபிக்ஸில் காட்டும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஓஎஸை யூஸ் பண்ணும்போது அதுவே ஒரு கிராஃபிக்ஸாக உங்களுக்கு காட்டும், டயக்ராமா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக காட்டும். உங்களுக்கு பார்த்தாலே ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் போகணும் அப்படிங்கிற ஸ்டெப்பில் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்க ஒரு ஓஎஸ் என்னது விண்டோஸ். விண்டோஸ் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக எதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரோக்ராமிங் தெரியாத ஒரு ஆள், கோடிங்கே தெரியாத ஒரு ஆள் யாருனாலும் என்ன பண்ணலாம், அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ எதுவுமே தெரியாத ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கிறதுனா அதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ப்ரோக்ராமிங் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ப்ரோக்ராமிங் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தா லினக்ஸு, யூனிக்ஸு இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இனிஷியலாக அதை ஓப்பன் பண்ணாலே பாஸ்வேர்டு கேட்கும், நிறைய ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக விண்டோஸ் ஓப்பன் ஆயிரும், எம்எஸ் வேர்டு எக்ஸெல்லாம் ஓப்பன் ஆயிரும். பட் அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணால் நம்ம இனிஷியலாக கோடு கொடுத்து தான் அதை ஓப்பன் பண்ணவே செய்யணும், ரன் ஆகிறதுக்கும் தனியாக ஒரு கோடு கொடுக்கணும், பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ப்ரோக்ராமிங் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புரியுதா, யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லாங்குவேஜ் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரோக்ராமிங் தெரியாத ஒரு ஆளும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும்னா அதை ப்ரோக்ராமிங் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அதில் ஒரு 3 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்குது. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க். லேன், மேன், வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரே ஒரு பில்டிங்குள்ளே இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு கம்பெனிக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. அந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லா கம்ப்யூட்டருக்கும் சிங்கிளாக ஒரே ஒரு பிரிண்டர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த சிஸ்டத்தில் யார் பிரிண்ட் கொடுத்தாலும் அந்த பிரிண்டர் வழியாக வரும். இன்னும் சில கம்பெனிஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு மெயின் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சர்வரில் என்ன இருக்கும், எல்லா சிஸ்டத்துக்கும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வர் ஆஃப் பண்ணால் எந்த சிஸ்டத்துலையும் நெட்வொர்க் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சிங்கிள் ஸ்கேனர் மட்டும் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணால் அந்த ஸ்கேன் பண்ணது பிடிஎஃபாவோ இமேஜாவோ எங்கே நம்ம சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா ஒரு சர்வரை வச்சு மொத்தமாக எல்லா சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த பர்டிகுலராக ஒரு பில்டிங்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்தோட ஒரே ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லா சிஸ்டமும் சேர்ந்து ஒரு ஸ்கேனர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு மெயின் சர்வர்லேருந்து எல்லா சிஸ்டத்துக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் போயிட்டு இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெட்வொர்க் கனெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் சிட்டியை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கில் ஏதாவது நம்ம சிக்னல் கொடுக்குறோம்னா அந்த சிட்டி ஃபுல்லாக சிக்னல் ஆனது டிரான்ஸ்மிட் ஆகி போய் சேரும். இது நீங்கள் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிள் டிவி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஏரியாவுக்கும் பர்டிகுலராக ஒரு கேபிள் டிவி சிக்னல் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பாக்ஸ் மாதிரி மாட்டியிருப்பாங்கல்ல, அங்கேயும் எங்கே போகும், உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் தெருவில் இருக்க எல்லாத்துக்கும் சிக்னல் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், மேன் நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது எதை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க, கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஈத்தர்நெட் வச்சு ஈத்தர்நெட் போர்ட் மூலிமா கனெக்ட் பண்ணுறாங்க. நமக்கு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லையும் ஈத்தர்நெட் போர்ட் தான், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்லையும் ஈத்தர்நெட் போர்ட் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து ஆல் ஓவர் தி கண்ட்ரி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம், வைட் ஏரியா நெட்வொர்க். இதுக்கு நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். மொபைலில் பேசுகிறோம் இல்லையா, நம்ம ஒரு பிளேஸில் இருக்கோம், நம்ம பேசக்கூடிய இன்னொரு ஆள் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் அது நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா அது எந்த நெட்வொர்க்கால், வேன் நெட்வொர்க்கால், வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இங்கே நம்ம கம்யூனிகேட் எது மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கோம், சிக்னல்ஸ் மூலியமாக பண்ணுறோம், ஒயர் மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோமா. நம்ம பேசுறது சிக்னல் வந்து ஒயர் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவருக்கு போனால் எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் பண்ண முடியும். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்கில் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறது சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணுறது, ஒயர் மூலியமாக இதில் டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அண்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கில் கேபிள்ஸ் அண்ட் ஈத்தர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க. வைட் ஏரியா நெட்வொர்க்கில் ஃபுல்லாக எதுவுமே யூஸ் பண்ணுறதுல டேரெக்டாக ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலாக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு புரியுதா, அதில் உள்ள ஒரு டைப்ஸ் என்னென்னு புரியுதா. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா பர்டிகுலராக ஒரு பில்டிங்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே பிரிண்டர் எல்லா கம்ப்யூட்டரோடையும் கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை ஒரு சர்வர்லேருந்து எல்லா சிஸ்டத்துக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் போயிட்டு இருக்கும். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னா ஒரு சிட்டியை மட்டும் கனெக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிள் டிவி எடுத்துக்கலாம். வைட் ஏரியா நெட்வொர்க்னா ஒரு ஹோல் கண்ட்ரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் லைன்ஸை எடுத்துக்கலாம்.
லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அண்ட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்ல கேபிள் ஆர் ஈத்தர்நெட் வச்சு கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. வைட் ஏரியா நெட்வொர்க்ல ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணி நம்மளோட கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் டோபாலஜி. அது என்ன கம்ப்யூட்டர் டோபாலஜி? ஒரு சிஸ்டத்தையும் இன்னொரு சிஸ்டத்தையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் டோபாலஜி அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு 5 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் டோபாலஜி இருக்கு. பஸ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ஹைபிரிட் டோபாலஜி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பஸ் டோபாலஜி. பஸ் டோபாலஜினா என்னன்னா ஒரே ஒரு லைன், ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பஸ் அப்படின்னா என்ன? ஒரு சிங்கிள் லைனை தான் பஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த லைன்ல இருந்து நிறைய டேப்பிங்ஸ் எடுத்திருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. செப்பரேட்டா போயிட்டு இருக்க ஒரு லைனை தான் நம்ம பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த பஸ் டோபாலஜியில் ஒரு சிங்கிள் லைன்ல எல்லா சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க இந்த லைன் என்ன பண்ணிக்கும், எல்லா சிஸ்டத்துலேருந்து வர இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைன்ல இருந்து எந்த சிஸ்டத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம், எந்த சிஸ்டத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கணுமோ இந்த பஸ்லேயே நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ சிங்கிள் பஸ் இதுதான் என்ன பண்ணியிருக்கு, எல்லா சிஸ்டத்தோட டேட்டாவையும் கேரி பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னது, இந்த பஸ் டோபாலஜியில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரே ஒரு பஸ் தான், அதில் எல்லா சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகலாம், டைம் டிலே ஆகலாம். இப்போ இந்த சிஸ்டத்துலேருந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இங்கே தான் வருது, இதுலேருந்து போகிற இன்ஃபர்மேஷன் இங்கே தான் போகுது. இப்போ ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஆனது அதர் சிஸ்டத்தையும் இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னா அது வாங்குறதுக்கான டைம் டிலே ஆகும். பட் சம் கன்ஃபியூஷன் நடக்கலாம். நம்ம இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து வாங்குறோம் அப்படிங்கிற பஸ்ஸுக்கே ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு டிராபேக். எல்லா சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷனும் ஒரே சிங்கிள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்க டோபாலஜி ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜியில் தனியாக ஒரு கண்ட்ரோல் யூனிட் இல்லை சென்டர்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் சென்டர். அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வரும், இங்கிருந்து எது நம்ம வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகேவா? பஸ் டோபாலஜியில் ஒரு சிங்கிள் பஸ்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிட்டு இருக்கும். இங்கே தனியாக ஒரு சென்டர், அதுக்குன்னே ஒரு சென்டர் வச்சுட்டாங்க. அந்த சென்டர் நம்ம ஹப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹப்ல என்ன இருக்கு, தனித்தனியாக ஒரு ஸ்டேஷன் வர இன்ஃபர்மேஷன் தனியாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டார் டோபாலஜியில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்டே இதுதான். பஸ் டோபாலஜியில் சிங்கிள் பஸ்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷன் போகும், நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன பண்ணாங்க, அதனால தனியாக ஒரு சிஸ்டத்துலேருந்து வர இன்ஃபர்மேஷனை தனியாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நமக்கு எந்த சிஸ்டத்துலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஹோஸ்ட் அவர் என்ன பண்ணிக்குவார், இந்த சென்ட்ரல் இந்த ஹப்லேருந்து இன்ஃபர்மேஷனை தனக்கு தேவையான சிஸ்டத்துலேருந்து மட்டும் தான் வேணுங்கிறத செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது டிஃபிகல்ட்டான ப்ராசஸ், இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது ஈஸியான பாயிண்ட். நெக்ஸ்ட் டோபாலஜி ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சிஸ்டமும் இன்னும் 2 சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக இப்படி டோட்டலாக ஒரு சர்க்கிள் பாத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்குள்ள இன்ஃபர்மேஷன் ஆனது இங்கே போகும், இங்குள்ள இன்ஃபர்மேஷன் இங்கே போகும். ஸோ இவருக்கு ஏதாவது இங்கிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா டேரெக்டாக வாங்க முடியாது, இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே போயிட்டு இங்கிருந்து இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி வர நம்ம என்ன சொல்கிறோம், ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நியர்பை பக்கத்தில் இருந்தால் டேரெக்டாக ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். டேரெக்டாக வாங்க முடியலன்னா இங்கிருந்து இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணி இதுலேருந்து இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ரிங் டோபாலஜி என்ன புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜினா ரிங் டோபாலஜி பார்த்தோம் இல்லையா, அதே சேம் கன்ஸ்ட்ரக்ஷன். ரிங்கில் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மட்டும் தான் கனெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சிஸ்டமும் எல்லா சிஸ்டத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம மெஷ் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் பாருங்க, ஒரு 5 சிஸ்டம் இருக்குன்னா இந்த சிஸ்டமானது மொத்தம் 4 சிஸ்டத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே கனெக்ஷன் வந்துருச்சா, இதுக்கும் கனெக்ஷன் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தையும் பாருங்க, மீதி இருக்க எல்லா சிஸ்டமோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெஷ் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் இஸ் ஹைபிரிட் டோபாலஜி. ஹைபிரிட் டோபாலஜினா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 4 டோபாலஜி, 4 சேர்ந்து மொத்தமாக இருக்கும். ஸோ இதில் பாருங்க ஸ்டார் டோபாலஜி இருக்கு, இங்கே ரிங் டோபாலஜி மொத்தம் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, எல்லா சிஸ்டத்தையும் சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல என்ன டோபாலஜி தேவையோ அதை கனெக்ட் பண்ணி டோட்டலாக ஒரு கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறத ஹைபிரிட் டோபாலஜி சொல்லுவோம். தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா, பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, மெஷ் டோபாலஜின்னு இது எல்லாமே ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணாங்கன்னா அதை தான் ஹைபிரிட் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜினா என்னன்னு புரியுதா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டேட்டா கம்யூனிகேஷன். எப்படி ஒரு இடத்துலேருந்து டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு நம்ம கொடுத்து கம்யூனிகேட் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் டேட்டா கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இதில் மோட் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எப்படி நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் இருக்குது. சிம்பிள் மோடு, ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோட், ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட். அது என்ன சிம்பிள் மோட், ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோட், ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம வரிசையாக பார்த்துருவோம். சிம்பிளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷனில் இந்த டேட்டா கம்யூனிகேஷன் வந்து ஒரு யூனி டைரக்ஷனாக இருக்கும், பை டைரக்ஷனாக இருக்காது. அது என்ன யூனி டைரக்ஷன், ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மட்டும் தான் நம்ம சிக்னலையோ டேட்டாவே டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அங்கேயும் நம்ம வாங்க முடியாது. இந்த மாதிரி மெத்தடில் இருக்கிறது தான் சிம்பிளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்லி ஒன் டைரக்ஷன் தான்.
இது சென்டிங் எண்ட், இது ரிசீவிங் எண்ட்னா சென்டிங் எண்ட்லேருந்து சிக்னல் ஆனது டேட்டாவானது ரிசீவிங் எண்டுக்கு மட்டும்தான் போகும். ரிசீவிங் எண்ட்லேருந்து இந்த சென்டிங் எண்டுக்கு டேட்டாவை அனுப்ப முடியாது. இந்த மாதிரி இருக்க கம்யூனிகேஷன் சிஸ்டம் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிம்ப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்ப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அதோட கீபோர்டு அண்ட் மானிட்டரே எடுத்துக்கோங்க. கீபோர்டில் என்னது சிங்கிள் வே கம்யூனிகேஷன் தானே. என்ன பண்ணுறோம், நம்ம இன்புட் மட்டும் தான் கொடுக்குறோம். கீபோர்ட்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க முடியாது, நம்ம பார்க்க முடியாது, தெரியாது. அதே மாதிரி மானிட்டரை பாருங்க, மானிட்டரில் நம்ம அவுட்புட் மட்டும் தான் எடுக்க முடியும், அங்கே நம்ம இன்புட் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் என்னது சிங்கிள் டேட்டா கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஃப் டூப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன். ஹாஃப் டூப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், சென்டிங் எண்ட்லேருந்து ரிசீவிங் எண்டுக்கு அனுப்பிக்கலாம், ரிசீவிங் எண்ட்லேருந்து சென்டிங் எண்டுக்கு அனுப்பிக்கலாம். ஏ வந்து சென்டிங் எண்டாக இருக்குன்னா பி ரிசீவிங் எண்டாக இருக்க போது, இன்னொரு டைமிங்கில் பி வந்து சென்டிங் எண்டாக இருக்கும், ஏ வந்து ரிசீவிங் எண்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் பை டைரக்ஷனல் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இந்த பை டைரக்ஷனல் டேட்டா டிரான்ஸ்மிஷனை சேம் டைமிங்கில் பண்ண முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹாஃப் டூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு டைமிங்கில் ஏலேருந்து பிக்கு சிக்னல் போச்சுன்னா இன்னொரு டைமிங்கில் பியிலேருந்து ஏக்கு சிக்னல் வரும். சேம் டைமிங்கில் ரெண்டு பக்கமும் சிக்னல் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது, டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது. இந்த ஹாஃப் டூப்ளெக்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா வாக்கி டாக்கி. இந்த வாக்கி டாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் பேச முடியும், அட் அ டைம்ல ரெண்டு பேரும் பேச முடியாது. ஸோ ஹாஃப் டூப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன் என்ன புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபுல் டூப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன். ஃபுல் டூப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன் என்னன்னா சேம் டைமிங்கில் சென்டிங் எண்ட்லேருந்து ரிசீவிங் எண்டுக்கு சிக்னல் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், ரிசீவிங் எண்ட்லேருந்து சென்டிங் எண்டுக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹாஃப் டூப்ளெக்ஸில் ஒன்று ஒரு டைமிங் தான் மட்டும் நடக்க சொன்னோம். ஃபுல் டூப்ளெக்ஸில் போத் தி டைரக்ஷனை சேம் டைமில் பண்ணலாம். இதுதான் ஃபுல் டூப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட டெலிகம்யூனிகேஷன். நம்மளும் பேசுகிறோம், அட் அ டைமில் அவங்களும் பேச முடியும், ரெண்டும் என்ன ஆகும், நம்ம பேசிக்கலாம். ஸோ நம்ம டெலிஃபோன் கம்யூனிகேஷனை ஃபுல் டூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனில் டேட்டாவானது ஒன்லி ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் போகும், யூனி டைரக்ஷனல், சென்டிங் எண்ட்லேருந்து ரிசீவிங் எண்ட் மட்டும்தான் போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கம்ப்யூட்டர் கீபோர்டு அண்ட் மானிட்டர் எடுத்துக்கலாம். கீபோர்டில் இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும், மானிட்டரில் அவுட்புட் மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஃப் டூப்ளெக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன். இங்கே என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு டைரக்ஷன்லையும் பை டைரக்ஷனல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், பட் சேம் டைமில் நடக்காது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுல் டூப்ளெக்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஃபுல் டூப்ளெக்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷனில் சேம் டைமிங்கில் பை டைரக்ஷனல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் லைனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தா சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்டிகல் ஃபைபர் கம்யூனிகேஷன். சேட்டலைட் கம்யூனிகேஷன் தனியாக ஒரு டிஷ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ நம்ம கொடுக்குற சிக்னல்லாம் அங்கே போகும், அங்கே தனியாக சென்டர் மாதிரி அங்கே ஸ்டோர் பண்ணி அந்த சென்டர்லேருந்து மொத்த எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கும். இதை வந்து ஒரு தனியாக ஒரு நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை இடத்துல நம்ம சென்டர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத மல்டி நோட் சிஸ்டம் அப்படிம்பாங்க. நம்ம கொடுக்குற சிக்னல்லாம் அந்த நோடு அந்த சென்டரில் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் அந்த சென்டர்லேருந்து தனித்தனியாக ஒரு டைமிக்கும் அதெல்லாம் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிக் ஃப்ரீக்வன்சியில் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த ரிசீவருக்கு போய் சென்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன். ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன்னா நம்ம கொடுக்குற டேட்டா சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஃபைபர் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமா கொண்டு போவாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம டேட்டாவானது ரிசீவர் எண்டுக்கு சேஃபாக போய் சேரும், எந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது, அண்ட் நாய்ஸும் அந்த சிக்னலில் போய் இன்ட்ரடியூஸ் ஆகாது. இன்னொரு ஆள் அன்வான்ட் பர்சன் வந்து அந்த சிக்னலை என்னதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கேட்கவோ அந்த சிக்னலில் டேட்டாவை திருடவோ முடியாது. ஃபுல் செக்யூராக இருக்க ஒரு டேட்டா கம்யூனிகேஷனை ஆப்டிக்கல் ஃபைபர் டேட்டா கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஓகேவா? இப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ்னு பார்த்தோம். இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நெட். இன்டர்நெட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குளோபல் சிஸ்டம், உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டரையும் இன்டர்கனெக்ட் பண்ணுற ஒரு நெட்வொர்க்கை தான் நம்ம இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்நெட் மூலிமா நம்ம ஹோல் உலகத்தில் உள்ள யாருனாலும் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? எங்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியும், பார்க்க முடியும், அங்கேயே நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், பப்ளிக் இன்ஃபர்மேஷன், நமக்கு எதாவது அகாடமிக் ஏதாவது எஜுகேஷனில் படிக்க போகிறோமா, இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறோமா, கவர்மெண்ட் என்ன நடக்கு, என்ன நெட்வொர்க்ஸ் இருக்குது, நம்ம லோக்கல் ஏரியா நமக்கு நம்ம ஏரியா என்ன நடக்கு, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண முடியும், பார்க்க முடியும். வேர்ல்டு வைட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்டர்நெட்டில் இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு கூட சொல்லலாமா? நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின் நம்ம தேடி பார்த்தா அதுக்கு எங்கேயாச்சும் உலகத்தில் யாராவது ஒரு ஆள் அதே கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கும், அதுக்கு யாராவது சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன விதமான கொஸ்டின் இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நெட்லேருந்து அதுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம், சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த இன்டர்நெட்டில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த இன்டர்நெட் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தா இன்டர்நெட் அட்ரஸ், வெப் ப்ரௌசர், யூஆர்எல், டொமைன் நேம் அட்ரஸ், சர்ச் இன்ஜின்,
ஃபயர்வால், வைரஸ் அண்ட் ஆன்டிவைரஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நெட் அட்ரஸ். அது என்ன இன்டர்நெட் அட்ரஸ்? இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ், அதை தான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம், இல்லை ஒரு கம்பெனி பற்றி நம்ம தேடுறோம்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் தனியாக ஒரு ஐபி அட்ரஸை இன்டர்நெட்லேருந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி உங்கள் ஏரியாவில் ஒரு வீட்டுக்கும் ஒரு டோர் நம்பர் இருக்க மாதிரி இன்டர்நெட்லேயும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் நம்ம ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் நம்ம தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக நமக்குள்ள சொல்யூஷன் அங்கே இருக்கும் போய் எடுத்துக்கலாம். நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறத ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு கம்பெனிக்கும் தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் உண்டு. அதை தான் நம்ம இன்டர்நெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐபி அட்ரஸ்னா இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் தான் என்ன பண்ணுது, ஒரு சிஸ்டத்தையும் இன்னொரு சிஸ்டத்தையும் கம்யூனிகேட் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கு அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர்னா என்ன, நம்ம தேடுவோம் இல்லையா டேரெக்டாக ஒரு ப்ரௌசர் எடுத்து, அதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், வெப் ப்ரௌசர்னு சொல்கிறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெப் ப்ரௌசர் எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் அது கூட நமக்கு என்ன இருக்கும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருங்கிறது ஒரு வெப் ப்ரௌசர் தான். சேர்ந்தே ஃப்ரீயாகவே அது கூட கிடைக்கும். அது இல்லாமல் தனியாக நமக்கு செப்பரேட்டாக வேறு எக்ஸ்ட்ரா வெப் ப்ரௌசர்னா நம்ம நெட்லேருந்து என்ன பண்ணிக்குவோம், கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணுவோம், மொசில்லா ஃபைபராக்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். இதெல்லாம் என்னது வெப் ப்ரௌசர். தேடு பொறின்னு சொல்லுவோமா, நம்ம இன்ஃபர்மேஷனை தேடுறதுக்கு யூஸ் பண்ணுற இடத்த தான் நம்ம வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஆர்எல். யூஆர்எல்னா என்னன்னா யூனிஃபார்ம் ரிசர்ச் லொகேட்டர். அது என்ன யூனிஃபார்ம் ரிசர்ச் லொகேட்டர்? ஒரு வெப் பேஜுக்கும் தனியாக ஒரு அட்ரஸ் லைன், யூனிக் அட்ரஸ் லைன் இருக்கும். இந்த அட்ரஸ் லைனை டைப் பண்ணால் டேரெக்டாக அந்த வெப் பேஜுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி சர்ச் பண்ணுறீங்க, இல்லாச்சும் ஒரு காலேஜை பற்றி சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜ் பேர் அடிப்பீங்க இல்லையா, காலேஜ் பேர் அடித்தா டேரெக்டாக என்ன போகும், அந்த காலேஜோட வெப்சைட்டில் போய் நிற்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கோம் இல்லையா, http://www.indianhills.edu bookstore has index html டேரெக்டாக இந்த இந்தியன் ஹில்ஸ் புக் ஸ்டோரோட இண்டெக்ஸ் பேஜில் போய் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் சைட்டை நம்ம டைப் பண்ணுவோம்ல, இந்த சைட்டுக்கு தான் நேம் என்ன சொல்கிறோம்னா யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் டொமைன் நேம் சிஸ்டம். டொமைன் நேம் சிஸ்டம்னா ஒரு வெப்சைட் லாஸ்ட் முடியும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, .com, .gov, .org, .edu, இதுலேயே பாருங்க .edu இருக்கா. இந்த முடியும் போது இருக்க அந்த பாயிண்ட் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், அதுதான் நம்ம டொமைன் நேம் அட்ரஸ் இல்லை டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எங்கே நம்ம சர்ச் பண்ணுறோம், எதை ஓரியன்டாக நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். .govனா கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். .orgனா பர்டிகுலராக ஒரு ஆர்கனைசேஷனோட வெப்சைட் பேஜுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது. .comனா கமர்ஷியல் ஆர் பிஸ்னஸ் வெப்சைட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. EDUன்றச்சுன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஒரு யூஆர்எல்லே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதோட நேமு, லாஸ்ட்டு ஃபினிஷிங் இருக்கும் இல்லையா, டாட்டுன்னு முடிஞ்சு அந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டொமைன் நேம் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜினா என்னென்னா, நம்ம சர்ச் பண்ணி டைப் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு என்ன தேவையோ அதில் www.ன்னு போடுவோம்ல, அது போட்டதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இருக்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்ல. நீங்கள் குரோம்லேயோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோ டைப் பண்ணால் நம்ம டேரெக்டாக சும்மா ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறோன்னா அது ரிலேட்டடாக இருக்க நிறைய நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஓப்பன் ஆகும் இல்லையா, அதை தான் நம்ம சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்ச் இன்ஜினில் நமக்கு எது வேணுமோ அதுக்கப்புறம் அதை நம்ம கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்குவோம். அந்த ஓப்பன் ஆகிற இன்ஃபர்மேஷன்லாம் எது ரிலேட்டடாக இருக்கும்னா நம்ம எதை பற்றி சர்ச் பண்ணுறோமோ அதை பற்றி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணும்போதே டாப்பஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னு பார்த்தா எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட டாப் லிஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து அதில் நம்ம இன்ஜினியரிங் தேடலாம், இல்லை மெடிக்கல்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்ம கொடுக்குற டைப் பண்ணுறதுக்கு ஓரியண்டாக இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம காட்டுறது தான் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது. இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஜாக்வார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜாக்வாருங்கிறது அனிமலும் இருக்குது, காரோட நேமும் இருக்கா. நீங்கள் டைப் பண்ணும்போது அனிமலும் காட்டும், காரும் காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ அடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் காட்டுற நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபயர்வால். ஃபயர்வால் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கும்போது நம்மளோட சிஸ்டத்தில் ஏதாவது ஃபைலையோ இல்லை ஃபோட்டோயோ ஓப்பன் பண்ணால் சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாது, இல்லை ஓப்பன் ஆனால் நிறைய டைம் நிற்காது, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குன்னா அந்த இடத்துல ஃபயர்வால் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது என்ன பண்ணும், நம்மளோட கம்ப்யூட்டர் ஃபைலையோ இல்லை ஃபோல்டர்லையோ ஓப்பன் பண்ணாமல் பிளாக் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் நெட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பல எப்படி எல்லாம் ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கும்போது என்ன ஆகாது, ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை நம்ம ஃபயர்வால்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைரஸ். வைரஸ் என்னது, அது ஒரு ப்ரோக்ராமிங் கோட்ஸ் தான். அது என்ன பண்ணும், நம்மளோட சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும், நம்ம சிஸ்டத்தில் இருக்க ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு சிஸ்டத்தில் வைரஸ் ஏறிட்டு ஸோ ஃபைல் ஓப்பன் ஆக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல.
அதுவும் தனியாக ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது, நம்ம சிஸ்டத்தில் இருக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேரை டேமேஜ் பண்ணும், நம்மளோட ஹார்ட்வேரை டேமேஜ் பண்ணும், நம்மளோட ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி அதோட ஆப்ரேஷனை பண்ணாடாமல் தடுக்கிறது தான் நம்ம வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைரஸ் அப்படிங்கிறது இந்த சயின்ஸ் லைமில் வைரஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வைரஸ் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கும், அங்கே போய் என்ன பண்ணும், அது ரெகுலராக செய்கிற வேலையை செய்ய விடாமல் இந்த வைரஸான தடுக்கும். ஸோ இதே இந்த கம்ப்யூட்டர் வைரஸும் அதே மாதிரி தான் பண்ணுது. நம்மளோட சிஸ்டத்தை இன்ஸ்டால் ஆகிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னா நம்ம சிஸ்டத்தில் உள்ள ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அதோட வேலை செய்ய விடாமல் தடுத்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்டி வைரஸ். இந்த வைரஸை வரவிடாமல் தடுக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆன்டி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைரஸோட ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸ், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஃபைல்ஸ்லாம் இருக்க ஒரு ப்ரொடக்டிவ் சாஃப்ட்வேர் தான் ஆன்டி வைரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நெட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் வைரஸ் ஆனது இருக்கும், எல்லா வெப்சைட்லேயும் வைரஸ் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வைரஸ் நம்ம இதில் ஏறாமல் இருக்கணும், எல்லாரும் ஆன்டி வைரஸ் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஆன்டி வைரஸ் என்ன பண்ணுது, அந்த வைரஸ் நம்ம சிஸ்டத்தில் வராமல் தடுக்குது. ஆட்டோமேட்டிக்காக இந்த வைரஸ் ஆனது நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணாவோ இல்லை பென் டிரைவோ சிடியோ இன்செர்ட் பண்ணும் போதே இந்த ஆன்டி வைரஸ் ப்ரோக்ராம் ஆனது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வைரஸ் எதுவும் நம்ம ஏறாமல் நம்மளோட சிஸ்டத்தை பாதுகாத்துட்டு இருக்கு. ஓகேவா. இப்போ இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்லாம் என்னென்னு புரியுதா. இன்டர்நெட் அட்ரஸ், வெப் ப்ரௌசர், யூஆர்எல், டொமைன் நேமு, சர்ச் இன்ஜின், ஃபயர் வால், வைரஸ், ஆன்டி வைரஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் தான் இந்த இன்டர்நெட்டில் இருக்க முக்கியமான டேர்ம்ஸ். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம், கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர்ஸ், அதில் 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் பார்த்துருக்கோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், நெட்வொர்க் டோபாலஜி அண்ட் இன்டர்நெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.